Hello students, welcome back to our channel Manakar Asriyar. இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard commerce public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சோ 1 மார்க்கான கீ ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் 11th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் டெஸ்ட், 90க்கு வந்து நீங்க 25 எடுக்கணும். 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மென்ட் கொடுக்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க் வந்து ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஒரு ஒப்படைப்பின் முக்கிய நன்மை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் சி காஸ்ட் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ செலவு குறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து தொழில் என்பது லாபம் ஈட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சில டைம் கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு ஆப்ஷன் சி அதாவது ஜேம்ஸ் ஸ்டீபன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் அன்பு மற்றும் பாசம் சமூக சேவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ தேர்டு 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அடுத்து டேஷ் வைத்திருப்பதை வாக்குரிமை என்கிறோம், டேஷ் வைத்திருப்பவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை என்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து சொல்லுவோம். ஃபிஃப்த்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் ஆண்டு வந்து எப்போ வந்து கொண்டு வரப்பட்டது? அப்போ 5க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 2006 வந்து கொண்டு வராங்க. சரக்கு இறக்குமதி செய்யப்படும் மீண்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டது அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், மறு ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ 6க்கு வந்து ஆப்ஷன் டி மறு ஏற்றுமதி வியாபாரம். அடுத்து 7th பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் தலைவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? சரக்கு மற்றும் சேவை வரி. 7th வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆப்ஷன் சி நிதி அமைச்சர். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர். வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர் 8க்கு வந்து ஆப்ஷன் சி ப்ரீவியஸ் இயர். ஸோ 8க்கு ப்ரீவியஸ் இயர் தான் ஆன்சர், மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்ட அமைப்புகளில் எந்த அமைப்பிற்கு அரசு வரி செலுத்த சலுகை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவோம், ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. 10க்கு தனியார் வணிகத்தின் குறைபாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி அன்லிமிட்டெட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 11th கீழ்கண்டவற்றில் எது நாடாளுமன்ற மாநில சட்டமன்றங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 11க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ சட்டமுறை நிறுவனம், ஸ்டேஷனரி கம்பெனின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்லாம் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டுறவு இயக்கம் ராபர்ட் ஓவன் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து 1 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 1844, 1844. 13 அரசு நிறுவனத்தின் பங்கு முதலீடு டேஸுக்கு குறையாமல் அரசு பெற்றிருக்க வேண்டும். அப்போ 13க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 51%. உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வது. 14வது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அதாவது ஹோல்சேலர்னு சொல்லுவோம், ஆப்ஷன் சி அதாவது மொத்த வியாபாரி, ஹோல்சேலர்ஸ். அதே மாதிரி இந்திய மைய வங்கி எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இந்திய மைய வங்கி எங்கே இருக்குது? 15க்கு ஆப்ஷன் டி ஆர்பிஐ. சட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஓர் உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 16வது வினாக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இந்த வரும் ஆப்ஷன் சி கான்ட்ராக்ட் வந்து சொல்லுவோம். வியாபார இடைநிலைகள் டேஸ் வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 17க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பின்னோட்டில் எது சமுதாயத்து பொருட்களின் விற்பனை செய்ய அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒழுக்கவியல், எத்திக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி 19வது 1 மார்க்கான ஆன்சர் பார்க்கலாம். 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 19க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துறைமுக சான்றாணை. ஸோ இதில் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, ப்ளஸ் கீ ஆன்சரும் பார்த்துருப்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 into 2
4 into 2 14, சாரி 7 into 2 14 சரிங்களா. 7 into 2 14. 30வது வினா கட்டாயமாக வந்து எழுதணும். கர்த்தா என்பவர் யார்? ஹூ இஸ் கால்டு கர்த்தா. அதே மாதிரி பண்டமாற்று முறை என்றால் என்ன? மின் வணிகம் பற்றி நீர் அறிவது யாது? போக்குவரத்து வரையறுக்கும் டிஃபைன் டிரான்ஸ்போர்ட். நன்னறி பொறுப்புணர்வு என்றால் என்ன? எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்நிய செலவாணி மாற்றுப்பத்திரம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட். ஒப்பந்த நிறைவேற்றத்தை யார் கோரலாம்? நெக்ஸ்ட் வந்து பண்டக காப்பகம் என்றால் என்ன? சரக்கு மற்றும் சேவை வரியுடைய வகைகள். வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. பல்வேறு இடங்களில் கடைகளை அமைத்து ஒரே மாதிரியான பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை கடையின் பெயர் என்ன? கம்பல்சரி. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் தனியார் வணிகத்தின் ஏதேனும் 3 பண்புகளை விவரிக்கவும். தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் விளக்குக. எக்ஸ்பிளைன் என்இஎஃப்டி. தனி உரிமைகளின் வகைகளை விவரிக்கவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெருநிறுவன ஆளுகை மூலம் பங்குதாரர்கள் பெறும் நன்மைகள் 6 கூறுக. ரைட் எனி 6 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோஆப்ரேட் கவர்னன்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். அதே மாதிரி தொழில் நிதியியல் பற்றி ஆர்சி ஆஸ்போரின் வரைவிலக்கணம். மொத்த வியாபாரம் என்றால் என்ன? வாட் இஸ் ஹோல்சேல். உற்பத்தியாளர்களுக்கும் மொத்த வியாபாரிகள் ஆற்றிடும் சேவைகள் ஏதேனும் 3 கூறுக. மென்ஷன் எனி 3 சர்வீஸ் ஆஃப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பன்னாட்டு வணிகத்தின் வரையறைகள் யாவை? ரைட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கிடையே உள்ள வேறுபாடு. இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள் மேற்பார்வை செய்யும் ஆணையத்தின் உறுப்பினர்கள் யாவர்? ஸோ 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 7 into 5 35. இதில் பார்த்தீங்கன்னா தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரிக்கவும். தனியார் வணிகத்தின் நன்மைகள் ஏதேனும் 5 விவரிக்கவும். டிஸ்கஸ் எனி 5 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸ்டேட் எனி 5 அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை மற்றும் மேற்பார்வை பணியை விவரிக்கவும். அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளாக்கங்கள் யாவை? எக்ஸ்பிளைன் த லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசிங் ஃபார் ஃபங்க்ஷன் ஆர்பிஐ. வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். தொழில் முனைவோரின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்கவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நேரடி வரி மறைமுக வரியிலிருந்து வேறுபடுத்துக. டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். செலுத்துதல் சமநிலையின் சிறப்பு அம்சங்கள் யாவை? பண்டக காப்பங்களின் ஏதேனும் 5 பண்புகள் பணிகள்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். பண்டைய தமிழ்நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்தின் பங்களிப்பை விளக்குக. ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள். உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள். நில போக்குவரத்தின் ஏதேனும் 5 வகைகளை விளக்குக. சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தம் மற்றும் இன்றியமையாத கூறுகள் யாவை? எக்ஸ்பிளைன் எனி 5 கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். எக்ஸ்பிளைன் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேல்யூட் கான்ட்ராக்ட். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது. கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 11th வந்து பார்த்தோன்னா 11th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து மார்ச் 2020 நடந்து அந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் தான் இது. ஸோ அந்த கீ ஆன்சரை நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 21 மார்க் இருக்குது. 21 மார்க்கான ஃபுல் ஆன்சர் கீ இருக்குது. இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதில் கூட 2 மார்க்குக்கெலாம் எப்படி மார்க் வந்து கொடுக்கணும், 3 மார்க்கு கம்பல்சரிக்கெலாம் எப்படி மார்க் வந்து கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த கீ ஆன்சரை ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 நிறைய அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்கராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.